அதான் இப்ப இன்னைக்கு பாண்டிச்சேரி யாரும் எதிர்பார்த்திராத ஒரு சின்னம் அது. ஒரு மேஜிக் நடக்க போகுது. எதுனா மந்திரவாதி டப்பா மாதிரி வச்சு இப்படி இப்படி போக போற செங்கோட்டையன் சொன்னார்ல. செங்கோட்டையன் அவர்கள் இஸ் பிகம் என்ன சொல்றது, ஆங்கிலத்தில் வந்து டெட்வுட் என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். அப்படின்னா மரம் அப்படியே பாக்குறது இருக்கும் பல பலன்னு. உள்ள போய் தட்டினீங்கன்னா கொட்டும். உள்ள செல்லு கில்லுலாம் அரிச்சு போயிருக்கும். அப்போ ஒரு மாற்றத்தை விரும்புகிற கொங்கு மக்கள் விஜய்க்கு மாற்றத்தை விரும்புகிற கொங்கு மக்கள் வந்து செங்கோட்டையன் காதுல சொன்னாங்க, விஜய் சார் வரணும் அப்படின்னு. ஏன் செங்கோட்டையனே இந்த வாட்டி தோத்து போயிடுவாருன்ற மாதிரி அங்கே போயிருக்கிறவங்க பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற அதே கொங்கு மக்கள் தான். ஏன்னா இவர் இப்படி பண்ணி போட்டாரு, இவர் இவ்வளோ பெரியவர், இவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க வேணாமா, அந்த சிறு பிள்ளைங்களோட சேர்ந்து இவர் என்ன அரசியல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அங்கே பேசுகிறாங்க. செங்கோட்டையன் அவர்களே சிக்கல். அதாவது நான் என்ன சொன்னேன்னா, இவர் என்ன பண்ணோம், ஆனால் ஈரோடில் மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஈரோடு மத்தி, அதாவது ஈரோடு டவுனில் 2, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மொடக்குறிச்சி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு சத்தியமங்கலம் சார்ந்த பவானி சாகர் இருக்குது, பவானி இருக்குது, அந்தியூர் இருக்குது. இவ்வளோ சீட்டு இருக்குது. ஒரே இடத்துல 50,000 பேர் 40,000 பேர் கூட்டுனா சரி இருக்காது. ஒரு 2 இடம் இங்கே ஒரு 2 மணி நேரம் ஒரு பப்ளிக்கை வச்சு கூட்டம் போடும். நீங்கள் 25 நிமிஷம் பேசுங்கண்ணா, இல்லை வேணால் கன்செஷன் பண்ணிக்கோங்க, நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. அதனால் இங்கே ஒரு 20 நிமிஷம் பேசுங்க, அங்கே ஒரு 20 நிமிஷம் பேசுங்க, 2 இடத்துல வச்சுக்கோங்க. ஏர்போர்ட்டில் நீங்கள் அங்கே வெளியில் வரும்போது கோயம்புத்தூரில் வேணால் ஒரு 5,000 பேர் 10,000 பேர் அப்படி நிற்கிற மாதிரி சாலை வெளியில் நிற்கிற மாதிரி பாயிண்ட்டாக ஒரு ஊர் முனையில் இந்த வண்டி போகும்போது ஒரு 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 கூட்ரோடு இருக்கும். ஒரு நகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட்டம், அங்கே ஒரு 1000 பேர், இன்னொரு இடத்துல 2000 பேர், இப்படி வழிநடுக்க கூட கூட்டத்தை கூட்டி பண்ணால. எதுக்கு நீங்கள் வந்து ஒரே இடத்துல திருப்பி ஆல்ரெடி அங்கே காவு வாங்கினது பத்தலை, கரூர் சம்பவம் பத்தலை, இன்னும் எதனா ஈரோட்லேயும் எதனா உங்களுக்கு தேர்தல் அறிவித்த பிறகு ஒவ்வொரு தொகுதிக்கே பிரச்சாரம் போவார் சார். அவர் போக மாட்டார். நேரம் எங்கே இருக்குது, அவர் தான் 72 நாள் ஆகுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. அவர் போக மாட்டார். நீங்கள்லாம் நம்புறீங்களா அவர் தொகுதியாக போய் ஓட்டு கேட்பாருன்னு? வாய்ப்பே கிடையாது. நான் வந்து டைம் பேசுவோம், நம்ம இப்போ நேரத்தை பற்றி பேசுவோம். அவரோட உழைப்பு நாட்கள் எடுத்துக்கோங்க. அவர் காலைல எப்போ ஏஞ்சிக்கிறாரு, எவ்வளோ நேரம் போகிறாரு பிரச்சாரத்தை. இப்போ இன்றைக்கி வந்தார் இல்லைங்களா, இப்போ பாண்டிச்சேரியில் வாங்கியிருக்காங்க. பக்கத்தில் அப்படியே விழுப்புரம் வழியாக கொஞ்சம் உள்ளே பூந்து ஈசிஆர் வரத்துக்கு என்ன பிரச்சனை, வர வழி தானே. தமிழ்நாடு அரசு நீங்கள் ஈரோடு தானே கேட்டீங்க, விழுப்புரத்தில் எதனா அப்ளை பண்ணீங்களா? மற்ற மாவட்ட செயலாளர்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜெம்ஸ் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா? ஏங்க எல்லா மாவட்டத்திலும் அப்ளை பண்ணுங்க. எந்த மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு கிடைக்குதோ பர்மிஷன் அந்த மாவட்டத்துக்கு போங்க. உங்களுக்கு எங்கே வந்து பிடிக்குதோ அங்கே தான் போவீங்களா? சரி, இப்போ ஈரோடில் பர்மிஷன் கொடுக்கல, நீங்கள் வேறு எதனா மாவட்டத்தில் கேட்கலாம்ல, சேலத்தில் கேட்கலாம்ல, சேலத்தில் மேபி உடனே கிடைக்கலாம்ல, இல்லை கள்ளக்குறிச்சி பக்கத்தில், இல்லை திருச்சி, எல்லா மாவட்டத்திலையும் கேளுங்க. எல்லா மாவட்டத்திலையுமா ஒரே நேரத்தில் வேணான்னு வாங்க.